வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். மக்களே, நம்ம வந்து ஈஃபில் டவரோட 2வது பார்ட் இது. போன பார்ட்டில் அப்படி மேலே இருந்து முடித்தோம் இல்லையா? இப்போ வந்து அப்படி பாருங்கள், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பாரிஸ் அதோட அழகை அவ்வளோ அழகாக மேலேருந்து பார்த்து ரசிப்போம். நீங்களும் அதான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், எல்லா பில்டிங்கும் அவ்வளோ நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்க, பில்டிங்குமே ஜாஸ்தியாக இருக்குல்ல. அதனால தாங்க பாரிஸில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீட்டாக வச்சுருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வேறு எல்லா ஏரியாவும் வந்து நீட்டாக இருந்தது, இங்கே கொஞ்சம் அது கம்மி தான். போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்டேஜ் 1லேருந்து நம்ம இது எல்லாமே பார்க்குறோம். வாங்க நம்ம அப்படியே ஸ்டேஜ் 2 போகலாம். ஓகே, இது ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்டேஜ் 1 வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டேஜ் 2க்கு போகலாம். இப்போ உங்களுக்கு 1வது ஸ்டேஜை ஒரு ரவுண்ட் அடித்து காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபுல்லாக ரவுண்டாக வந்தோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தே 4 சைடுமே வந்து மேலே செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அங்கங்கே வே இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்படி எல்லா சைட்லேயுமே வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டு மேலே போகலாம். இது கூட அது லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள், இதுவும் அது ஒரு வழி தான். ஈஃபில் டவரோட அப்படியே ஸ்டேஜ் 1 ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்டு வந்தாச்சுங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதிலேருந்து அப்படியே ஸ்டேஜ் 2 போகலாம். இது வழியாக தாங்க அப்படியே ஸ்டேஜ் 2க்கு போகிறோம். மேலே வந்தாச்சு. ஸ்டேஜ் 2மே நம்ம அப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்டீல்லையும் வந்து இந்த ரிவிட்டால் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த ரிவிட் மட்டுமே வந்து 25 லட்சம் ரிவிட் வச்சு ஒவ்வொன்றையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, இருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள். 2வது ஸ்டேஜிலேருந்து எல்லாம் போகிறது, அந்த ரிவரு பாப்பா சான்ஸே இல்லைங்க. வேறு லெவல் வியூங்க, இவ்வளோ அழகாக இருக்குல்ல பாருங்க. ஒவ்வொரு சிட்டிலையுமே ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைரைஸ் பில்டிங்கோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்ஷன்லேருந்து இந்த ஊரை பார்க்குறதுக்கு அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுவும் பாருங்க, நம்ம யூரோப் கண்ட்ரியும் சொல்லவே வேணாம், அந்த ஊரே அழகாக இருக்கும். அதுவும் மேலேருந்து பார்க்கும்போது சொல்லவே வேணும், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து அப்படி டவரை பார்க்குறதுக்கு, ஈஃபில் டவரை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படி உயர்ந்து ஏதோ வானை போய் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக லைட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி அதோட ஒளிரும் தன்மை வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்குது. நைட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளிப்பை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்த்துட்டிங்களா? ஆமாங்க, உங்களுக்காகவே ஃபுல்லாக ரிவிட்டு பாருங்கள். அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டீல் ஃபுல்லாக அங்கங்கே புள்ளியாக இருக்கிற மாதிரி எல்லாமே ரிவிட். 25 லட்சம் ரிவிட்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே வந்து ஃபயர் இதுக்காக உண்டான இதுவுமே வச்சுருக்காங்க பாருங்கள். பைப்ஸ் எல்லாமே போட்டு சேஃப்டிக்கு உண்டான எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவல் வியூவில் சான்ஸே இல்லைங்க. ஏதோ மேகத்துக்குள்ளே போய் அப்படியே மடிகிற மாதிரி இருக்குது லாங்கில் பார்க்கும்போது. அருமைங்க, அருமை. ஃபுல் க்ரௌடாக இருக்குங்க. அப்படியே கேப்புக்குள்ளே சொருகி நுழைஞ்சு போக வேண்டியிருக்குது. என்ன பண்ணுறது, நல்ல கூட்டம் அதிகமாக தான் இருக்குதுங்க. ஆனால் ஒர்க்கும் போயிட்டுருக்கு, பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 60 டன் பெயிண்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும். ஃபுல்லாக கையாலே அடிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு சைடில் இருந்து சிட்டி வியூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லா ஆங்கிளில் இருந்து பார்க்குறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஈஃபில் டவரை சுற்றி ஈஃபில் டவரில் வந்த அந்த ட்ரிப்பு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு என்ன நவுட்டு A to Z வந்து ஈஃபில் டவரை நீங்கள் சுற்றி பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குங்க, கிடைச்சிருக்கும். ஏன்னா நான் மேக்ஸிமம் எல்லா சைட்லேருந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், லிஃப்ட்டுக்கு உண்டான கவுண்டர் வெயிட்லேருந்து அதில் உள்ள ஃபுல்லாக வீல் எல்லாமே மாட்டியிருக்காங்க இந்த ஏரியாவில். அங்கங்கே CCTV கேமரா கூட வச்சுருக்காங்க. ஏன்னா சர்வேலன்ஸ் கேமரா இருந்தால் தான் மக்களை பார்க்க முடியும், கண்காணிக்க முடியும். அதனால் எல்லா இடத்துலையும் CCTV கேமரா இருக்குது. அடுத்து லைட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதே மாதிரி கம்பி கம்பியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது ஏன்னா வந்து இந்த பறவைகள்லாம் எல்லாம் உட்காந்து அசுத்தப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குச்சியாக அந்த மாதிரி உச்சியாக வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி வைக்க முடியுமோ, சேஃப்டி மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுவும் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இது ஒரு ஏதோ இரும்புகளால் பின்னப்பட்ட ஒரு வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறதுக்கு எல்லா ஆங்கிளையும் காமிச்சாச்சு. ஃபுல்லாக அங்கங்கே ஒயிட்டாக சின்ன சின்ன அது ஃபுல்லாக லைட்டு. லிஃப்ட்டு போகுது பாருங்கள் மேலே. அது வந்து டாப் ஃப்ளோரு. நமக்கு வந்து ஸ்டேஜ் 2 வரைக்கும் தான் கிடச்சிது, 3rd கிடைக்கல. டிக்கெட் வந்து அது ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கிடையில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணேன். அதனால் ஏன்னா நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து டவருக்கு மேலே விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அந்த நேரத்தில் போய் எடுத்துக்கலான்னா வாய்ப்பு இல்லை, மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் நீங்கள் ஏரோ ட்ரிப் பிளான் பண்ணும்போது நீங்கள் எடுத்துருங்க. இல்லை ஏதாவது ஏஜென்சி மூலமாக வரீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க டிக்கெட் ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது, ஈஸியாக கிடைக்கும். கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சிட்டியும் கூட. இங்கே பாருங்கள் லிஃப்ட்டு. அது சொன்னல 2 லிஃப்ட் இருக்குதுங்க. அவங்க ஏற்றும் போதே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் கீழே உள்ள ஃப்ளோரில் ஒரு லிஃப்ட் நிற்கிது, மேலே உள்ள ஃப்ளோரில் ஒரு லிஃப்ட் இருக்குது. அது மொத்தமாக ஏறிக்கிறாங்க, மேலே போயிட்டு அதே மாதிரி இறங்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது சும்மா ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு மாடல். ஒரு ஆள் வந்து லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதை தான் பார்க்குறீங்க, ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்களா, லிஃப்ட்டுக்கு சைடில் நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டெப்ஸில் போனாலும் அப்படி ஜாலியாக பார்த்துக்கிட்டு இறங்கிடலாம், லிஃப்ட்டில் போனாலும் போகலாம். இதெல்லாம் லிஃப்ட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ராட்சச ரோப்பு, அதை சுற்றி இருக்கிற வீல் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகே மகளே, பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்து வேறு க்ரூஸ் இருக்குது. அது முடிஞ்சிட்டுன்னா பலூன் போகலாம். போய் டயத்தை பார்த்துட்டு அதில் சாப்பிட்டுட்டு எது பண்ண முடியும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் போக முடியும்னு போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். வாங்க காட்டு. இங்கே பாருங்க, ஸ்டெப்ஸில் வராங்க நிறையா மக்கள். நம்ம ஸ்டெப்ஸ்லேயும் போயிடுவோம், ஸ்டெப்ஸையும் காமிச்சிடுவோம் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறது ஈஸி. இப்போ நம்ம இறங்குறோம், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பாருங்க சாலில் அப்படி போயிடலாம். பிரேக்கு மட்டும் பிடிக்காமல் போயிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ வந்தாலும் ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க. மேலே வந்து லிஃப்ட்டில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அதுதான். லிஃப்ட்டில் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு மேலே வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கும் போது லிஃப்ட் இல்லாமல் வந்து படியில் இறங்கினா கூட ஜாலியாக தான் இருக்குது. நான் அதை தான் பண்ணேன். ஏன்னா கீழேருந்து மேலே வரவங்கெல்லாம் பார்த்தேன்னா அப்படி நாக்கெல்லாம் கீழே விழுந்து அப்படி தொங்கிட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருந்தது, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஸ்டெப்ஸில் போயிடுவோம்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் பிளானை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன். இவ்வளோ நேரம் நடந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஆமாம், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இன்னும் கீழே போனோம். மேலேருந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். செகண்ட்லேருந்து இன்னும் ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கண்ணா. அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ லிஃப்ட் நிற்கிது. இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஓ ஆமாங்க, சாப்பிட்லாம். ஓகே, ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது. பார்ப்போம் நமக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு எதுவும் பிடிச்ச ஐட்டமாக இருக்க போகுது. ஃபுல்லாக அந்த ப்ரெட்டை வந்து ரவுண்டாக தொங்க போட்டிருக்கானுங்க பாருங்கள். இதாக இருக்குது. கோக் இருக்கும். ஓகே,
பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. எதாவது வேணுன்னா வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ப்ரெட் இருக்குது, கேட்கலாம். அந்த சைடு கோக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. ஓகே, பாருங்கள் பீஸா. ஓகே, கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ப்ரெட், அதாவது இன்சைடு வந்து கொஞ்சம் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. ஒரு பேர் ஏதோ சொன்னாங்க, மைண்டில் நிற்கல அப்படின்னு சாப்பிட்டு அப்படி கிலோ போகலாம். ஓகேங்களா? ஓகே, எல்லாம் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி மெக்கானிசம் பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தீங்களா, லிஃப்ட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு உண்டான மெக்கானிசம், மோட்டார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, அதில் வந்து அழகாக ஒரு பலூன் மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ளே இதை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வாங்க ஆபிக்கில் போகலாம். பாருங்க, ஏதோ ஒரு பெரிய ராட்சச குடோனுக்குள்ள இருந்த மாதிரியே இருக்குல்ல. இங்கே பாருங்கள், வீலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குங்க. கீழே போக போக தானாங்க அந்த ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணணும்ல, அதனால் ஏதோ ராட்சச குடோனுக்குள்ளே போன மாதிரியே இருக்கு. சரிங்களா? எத்தனை ரவுண்டு பாருங்கள், கீழே மக்கள் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். ஆமாம், யாருமே இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல இடம். பாருங்கள் மக்களே, குழந்தெல்லாம் ஜாலியாக வருது. ஆனால் ஸ்டெப்ஸில் வந்தால் என்ன சங்கடத்தை அனுபவிக்கணும்னு பார்க்க போகிறீங்க. பாருங்கள், தலை கூட கீழே தொங்கிடும். பார்த்தீங்களா, தொங்கி போய் நிற்கிறாரா? ஆமாங்க, இப்படி நிறைய நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்டெப்ஸில் வரவங்க. நானும் இறங்கிக்கிட்டே இருக்கிறேங்க, போய்கிட்டே இருக்குதுங்க. பார்த்தீங்களா, லிஃப்ட்டில் போகும்போது அவ்வளோ ஈஸியாக போச்சுல்ல. இப்போ இறங்க சுற்றி அது பாட்டு போயிட்டே இருக்குது. வாங்க, ஜாலியாக நீங்களும் பார்த்து எங்கூட இறங்குற மாதிரியே வாங்க போகலாம். போகக்கூடிய பாதை. அப்படியே சாய்வாக மேலே போகுது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிது. இப்போ அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு எல்லோரும் இறக்கி விட்டு அங்கேருந்து கொஞ்சம் லோடு ஆட்களை கூப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இதுதாங்க இப்போ வெளியே வரக்கூடிய இடங்கள். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. லிஃப்ட்டு இதுதான் வந்து அந்த அப் அண்ட் டவுன் போகக்கூடிய கவுண்டர் வெயிட்டுன்னு சொன்னாங்கல்ல. கவுண்டர் வெயிட்டு பாருங்கள், ஒரு 3 பெரிய இது மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, பிஸ்டன் மாதிரி இருக்குது. அதான் கவுண்டர் வெயிட்டாக பேலன்ஸ் பண்ணுதுங்க. ஓகேங்களா? அப்படியே நீங்கள் இங்கே வந்தோம்னா, வெளியே வந்தோம்னா சர்வீஸ் ரூம் இது தான். ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள், மோட்டார்ஸு எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாமே வந்து இவங்களோட ஃபுல் ஆப்ரேட் பண்ணுறது. அப்படி நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் பாருங்கள், பிரம்மாண்டமாக ஃபுல்லாக ஜாலியாக என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை முடித்தாச்சு. ஈஃபில் டவர் டூரை வந்து வெற்றிகரமாக முடித்தாச்சு. இப்போ வந்து நமக்கு அடுத்து வந்து ஃபெரி டூர் போகிறோம். ஃபெரி டூரை முடிச்சுட்டு பலூன் வந்து நமக்கு மிஸ் ஆச்சு இல்லையா, பலூன் ட்ரிப் இன்றைக்கி எப்படியும் பண்ணிடுவோம். அதனால் இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஃபெரி டூரில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபெரி டூரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்து பலூன் டூர் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர், பாய்.